சேர்ந்த மிஸ் நிஷா நம்மோடு இருக்காங்க. சொல்லுங்க. ஒரு வாட்டி நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். ஒரு ட்ரே ஆஃப் எக் வாங்கி வந்து எங்க கதவு கிட்ட வச்சிருந்தாங்க. யாருமே ஐ டோன்ட் திங்க் நேபர்ஸ் வந்து ரா எக்ஸ் லைக் ஒரு ட்ரே ஆஃப் எக் முட்டைய ஸோ யூஸ்வலி நேபர்ஸ் யாருமே ரா எக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, ஃப்ரூட்ஸ் கூட பரவாயில்ல, சாப்பாடு கூட பரவாயில்ல, ஆனா யாருமே ரா எக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிச்சு. பிகாஸ் என்னோட திங்கிங் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்னும் லைக் பிளாக் மேஜிக் வந்து அவங்க சம்டைம்ஸ் எக் வச்சு செய்வாங்க. இது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஸ்கெப்டிக்கலாகவே இருந்துச்சு. எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகத்தை கொடுத்துச்சு, இவங்க வேற என்னமோ யோசிக்கிறாங்க அப்படின்னு. அதான் நான் என்ன செஞ்சேன், அந்த எக்கை நான் உள்ள வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகாம திருப்பி அவங்க வாசக்கிட்ட போய் வச்சுட்டேன், அந்த நேபரோட வாசக்கிட்ட போய். அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு திருப்பி கதவு திறந்து பார்க்குறேன், அவங்க திருப்பி அந்த முட்டையை வச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியே. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், ஓகே திருப்பி எடுத்து அவங்க வாசக்கிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவங்க உண்மையிலே எடுத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வைக்கல. அதுக்கப்புறம் தான் என்னோட கணவர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா படுது. நம்ம வந்து ஸோ வந்து என்னோட ஃபாதர் என்ன வந்து ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன். ஸோ அவர்கிட்டயும் நம்ம கன்சல்ட் பண்ணோம். நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு இன்னும் சரியா படல. ஸோ அவர் சொன்னார், சரி போய் பார்ப்போம். ஸோ போய் பார்த்த போது அப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க வந்து இப்ப வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் இது எல்லாமே சயின்ஸ் தான். என்னமோ அவங்க செய்யறாங்கன்னு. ஸோ வந்து அப்பதான் அவர் சொன்னாரு, அவங்க வந்து அந்த உணவு மூலியமா, அவங்க நம்மளுக்கு கொடுக்குற சாப்பாடு மூலியமா நம்மளுக்கு ஒரு லைக் மேஜிக், லைக் ஒரு பிளாக் மேஜிக் அனுப்ப பார்த்திருக்காங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஏன் எதுனால அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஸோ தட் வந்து என்னோட கணவர் வந்து அவங்க சொல்றத ஒபே பண்றதுக்கு. பிகாஸ் அவங்க வந்து வயசானவங்க, வயசான கப்பல். ஸோ அவங்க வந்து அவங்களோட கிட்ஸ், அவங்க பிள்ளைங்களோட ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ராமன் என்னோட கணவரை பார்த்தப்போ லைக் அவரோட பையன் மாதிரி, லைக் someone who's close to them. They want him to be close to him, so that அவங்க எப்போச்சும் பணம் கேட்டாலோ ஏதாச்சும் உதவி கேட்டாலோ இவங்க வந்து உடனே ஒபே பண்ணி செய்யற மாதிரி, அண்டர் their control இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, இப்படி கூட இருப்பாங்களான்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னாரு, அந்த பூமா சொன்னாரு, நீங்க வந்து அவங்களோட அளவோட வச்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க, சும்மா பாத்தீங்கன்னா குட் மார்னிங், ஹாய், பாய் சொல்லுங்க, அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னா ப்ரொடெக்ஷனுக்கு சில திங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் அவ்வளோ இன்டராக்ட் பண்றது இல்லை. ஆனா ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அந்த ஒய்ஃப் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம் எதுன்னு தெரியல, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவர் வந்து லைக் அவரு கொஞ்சம் மென்டலி இல் ஆயிட்டாரு, மனநல பாதிக்கப்பட்டுட்டாரு. ஸோ ஆனா அவர் தனியா தான் இருந்தார் அந்த வீட்டுல. ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவரும் இறந்து போயிட்டாரு. ஸோ இப்ப அவங்க 2 பேருமே அங்க தங்க வேற நேபர்ஸ் இருக்காங்க. ஆனா என்ன லேர்ன் பண்ணிட்டேன்னா, நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது யாரையுமே, ரொம்ப ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாது இந்த இன்டென்ஷன்ஸோட பழகுறாங்கன்னு, ஜஸ்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க அன்பு அத்தான் ரஹ்மான் மாறினாரா இல்லையா? கொஞ்சம் அலர்ட்டா இருப்பா இல்லையா? ஆமா, கொஞ்சம் அலர்ட்டா இருக்காரு. ஆனா இட்ஸ் சோ சேட், லைக் நம்ம வந்து எல்லாருக்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறோம், ஆனா நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரைட்? ஸோ நம்மளே மாத்திக்க வேண்டியதா இருக்கு, அவரை மாத்திக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, நம்மளுடைய நல்ல இன்டென்ஷனை வந்து அவங்க வந்து சில நேரத்துல மிஸ்யூஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ நீங்க சாமி பார்த்துட்டு வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல, நடக்கல? அவங்க திருப்பியும் வேற ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணாங்களா கொடுக்கறதுக்கு? அப்போ இல்ல, நினைக்கிறேன் இவரு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தாருல, அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க வந்து ஏதோ ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் அதுக்கப்புறம் இல்ல. ஓகே மிஸ் நிஷா, தேங்க்யூ, டேக் கேர், பை. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ், எஸ் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க, கதையே கிடையாது. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.